வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, வேதத்திரியம் உலக சமாதான திட்டத்தின் 14 அம்ச கோட்பாடுகளிலே ஒரு தொடர் சிந்தனையாக நிறுத்தி வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியில் இன்றைய தினம் 11வது கோட்பாடு செயல் விளைவு உணர்கல்வி என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்களுக்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானம் தந்தேன். செயலுக்கும் விளைவுக்கும் தொடர்பு உணர்ந்து வாழ செயல் விளைவு தத்துவமாய் இந்நூல் தருகின்றேன். ஐயுணர்வின் தரமறிந்து அருகுண சீர் பெற்று அனைத்துலக மக்களுமே அமைதியோடு வாழ மெய்யுணர்ந்த வாழ்க்கை நெறி உணர்த்தும் இந்த நூலை மிகச்சிறந்த தத்துவமாய் மதித்து பயன் கொள்வீர். மகர்ஷி அவர்கள் செயல் விளைவு தத்துவம் என்ற நூலை வெளியிட்ட போது அந்த நூலின் ஒரு 70 பக்கம் அந்த நூல், அந்த சிறிய நூலின் மைய கருத்தாக அமைந்தது இந்த கவி. செயல் விளைவு தத்துவத்திற்கு முன்பு வெளியிட்ட நூல் பிரம்மஞானம். அந்த இரண்டை தொடர்பு படுத்தித்தான் தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்கட்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானம் தந்தேன் என்று அந்த புத்தகத்தை குறிப்பிட்டார். செயலுக்கும் விளைவுக்கும் தொடர்பு, அதை உணர்ந்து வாழ செயல் விளைவு தத்துவமாய் இந்நூல் தருகின்றேன் என்று அந்த நூலுக்கு முகவரை கொடுத்தார். எதற்காக என்றால், ஐயுணர்வின் தரமறிந்து அருகுண சீர் பெற்று அனைத்துலக மக்களுமே அமைதியோடு வாழ மெய் உணர்ந்த வாழ்க்கை நெறி உணர்த்தும் இந்த நூலை மிகச்சிறந்த தத்துவமாய் மதித்து பயன் கொள்வீர் என்று அவருடைய மதிப்பை உணர வேண்டும் என்ற கருத்தை வைத்தார். சென்ற தலைப்புகளிலே ஒன்று தெய்வ நீதி வழி வாழ்தல் என்று சிந்தித்தோம். தெய்வத்தை அறிந்தால்தான் தெய்வ நீதி புரியும். அந்த தெய்வ நீதியை பின்பற்றினால் உலக சமாதானம் தானாக வந்துவிடும். எனவே தெய்வத்தை அறியும் வழியாக பிரம்மஞானம் தந்தார். தெய்வ நீதி செயலுக்கு விளைவாக அமைந்து மனிதரின் இன்ப துன்பத்திற்கு காரணமாகிறது என்பதை விளக்கும் விதமாக செயல் விளைவு ரகசியத்தை விளக்கும் நூலையும் தந்தார். ஆசை முதற்பட்ட 6 குணங்கள் வழியாக மனம் ஐம்புலன் கவர்ச்சியில் சிக்கி சீரழிகிறது என்றாலும் அதே மனம்தான் தெய்வ தரிசனம் பெறுகின்ற போது இந்த 5 புலன்களையும் கலங்கரை விளக்கு போல் பயன் கொண்டு பேரின்பத்தில் திளைக்கும். எப்படி தொலை தூரத்தில் வருகின்ற கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் வழிகாட்டுகிறதோ, இங்கே தரை இருக்கிறது என்று வழிகாட்டுகிறதோ, அதுபோல இந்த உடலின் பாதுகாப்பு, பராமரிப்பு, மெய்யுணர்வு என்ற அனைத்திற்கும் வழிகாட்டியாக அமைந்தவைதான் நமது புலன்கள். கள்ள புலன் 5 காலாமணி விளக்கே என்கிறது திருமந்திரம். 2 மையங்களை, அதாவது 2 கோணங்களை தருகிறார். அறியாமையில் செயல்படுகின்ற போது இவை கள்ள புலன்கள், மெய்யுணர்வில் செயல்படுகின்ற போது இவை
கலங்கரை விளக்குகள், காலாமணி விளக்கு. இதை எல்லோருக்கும் உணர்த்தும் வழி கல்வித்துறை. அதுதான் செயல் விளைவு உணர்கல்வி. உணர்ந்தவர் உணராதவர்க்கு உணர்த்துகின்ற கல்வி செயல் விளைவு உணர்கல்வி. செயலும் விளைவுமாக அமைந்துள்ளதுதான் மனித வாழ்க்கை. அதை பற்றிய விளக்கத்தை கற்பிப்பதே அடிப்படையில் கல்வியின் உண்மையான நோக்கம். கல்விக்கு மூலம் மொழி, மொழிக்கு மூலம் எழுத்து வடிவமும் ஓசையும், வடிவத்திற்கு மூலம் புள்ளி, புள்ளிக்கு மூலம் ஓசைக்கு மூலம் மௌனம், ஏகாந்தம், காந்தம். எனவே எல்லாம் வல்ல இறைநிலையே எல்லாமாக மாற்றம் பெற்ற போது வெளிப்பட்டவை பருமன், வேகம், தூரம், காலம் என்ற 4 பரிமாணங்கள். இவை எல்லாம் மனிதன் வருவதற்கு முன்பு, மொழி வருவதற்கு முன்பே இருந்தவை. சுத்தவெளியிலிருந்து இயக்கம் தோன்றிய போது பருமனும் வேகமும் இறைத்துகளின் குணங்களான. அவை குவிந்து விண்ணான போது தூரமும் காலமும் இணைந்து 4 ஆயின. எனவே மற்ற அனைத்தும் வருவதற்கு முன்பே மூல அலகுகளாக இருந்தவை காலம், தூரம், பருமன், வேகம். இவற்றை கணிக்கின்ற கணிதத்தை விளக்குவதற்காக உருவாக்கப்பட்டதே மொழி. கணிதத்திற்கு அடிப்படை அலகுகள் டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ். தான் அடிப்படை மூலமாக இருந்தது. அதை விளக்குவதற்காக அனுபவப்பட்டவர்கள் தோற்றுவித்ததுதான் மொழி என்ற ஊடகம். மொழிதல் என்றால் விளக்குதல், பேசுதல் என்று பொருள். அது வினைச்சொல். அந்த மொழிதல் என்ற வினைச்சொல்லே மொழி என்ற பெயர் சொல்லானது. இப்படி இயற்கையையும் இயற்கை விதிகளையும் விளக்குகின்ற ஊடகமாக கல்வியின் முதல் அங்கம் கணிதம், கணக்கு. 2வது அங்கம் மொழி. இந்த நுட்பத்தை முதல் உலகுக்கு அறிவித்தவர் வள்ளுவப்பெருந்தகை. எண் என்ப, ஏன எழுத்து என்ப, இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. எண் என்ப, முதல்ல எண் கணிதம், ஏனை எழுத்து என்ப, பிறகு மொழி. இவை இரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. எந்த துறை படிக்கவில்லை என்றாலும் மனிதனாக பிறந்தவனுக்கு மொழி அவசியம். ஈட்டுவதற்கும் செலவு செய்வதற்கும் இருப்பு வைப்பதற்கும் கணக்கு அவசியம். இந்த 2 இல்லை என்றால் வாழ்க்கை சாத்தியமாகுமா பாருங்க. எனவே இயற்கையையும் ஒழுக்க நீதியையும் உணர்ந்தவர்கள் உணராதவர்களுக்கு விளக்கி சொல்வதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சியே கல்வியின் அங்கமாகிய எழுத்தறிவு. அதன் விரிவு தத்துவ அறிவு, ஒழுக்கம். இதனோடு இயற்கை வளங்களை வசதிகளாக உருமாற்றுகின்ற வித்தைகளை அறிந்தவர்கள், அந்த தொழில்நுட்பத்தை அறிந்தவர்கள், அறியாதோர்க்கு விளக்குவது தொழில் அறிவு. இப்படி கல்வி என்ற முறையிலே எழுத்தறிவு, தொழில் அறிவு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்கம் என 4 கோட்பாடுகள் அமைந்துள்ளன. பிரம்மத்தை அனுசரித்து வாழக்கூடிய நெறிகளை கற்று தெளிந்த பிறகு குருகுல வாசத்திலிருந்து இல்லற வாசத்திற்கு வருவது கிரகஸ்தம். அப்படி இல்லத்தில் தொழில் செய்து அறத்தின்படி பொருள் ஈட்டி வாழ்க்கை துணையோடு உலகின்பங்களை தூய்ப்பதே அறம், பொருள், இன்பம் என்று முப்பலக வகுத்தர் வள்ளுவப்பெருந்தகை.
அதன் உட்பொருள் வீடு பெற்றை அடையக்கூடிய விளக்கமும் வள்ளுவத்திலே உண்டு. இதுதான் குறள் நெறி வாழ்க்கை. இப்படி பிரம்மச்சரியம், கிருஹஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் எனும் 4 நிலைகளில் மனிதர் படிப்படியாக பக்குவமாகி சாதாரண அரைகுறை மனிதனை ஒரு முழு மனிதனாக மாற்றுகின்ற சாதனை மார்க்கமே குருகுல கல்வி. அது அழிந்ததனால் பெற்ற சீரழிவுதான் இன்றைக்கு இந்த தலைப்பை நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் கால் பதித்த போது அவர் செய்த புண்ணியங்களிலே முதல் புண்ணியம் குருகுல கல்வியை முடித்து வைத்ததுதான். அதற்கு மாற்றாக அட்டை கல்வி அறிமுகப்படுத்தினார்கள். மெக்கலே கல்வி முறை என்று அட்டை அறிமுகப்படுத்தினார்கள். அன்று விழுந்த விஷ விதை விருட்சமாகி இன்று வரை பிடுங்க முடியாமலும் அசைக்க முடியாமலும் விஷம் என்பதே தெரியாமல் மக்கள் வாழ்க்கையில இரண்டர கலந்து விட்டது. வாழ்க்கையின் ஆணி வேரையே அதுதான் அசைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிரிட்டிஷ் கல்வியில எழுத்தறிவும் தொழில் அறிவும் மட்டுமே மையமாயிற்றே தவிர இயற்கை தத்துவ அறிவுக்கோ ஒழுக்க பழக்கத்திற்கோ அங்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை. விளைவு என்ன ஆச்சு பாருங்க. வசதிகளை பெருக்கிக் கொண்டோம், ஆனால் வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட், மன நிறைவு மக்களிடத்திலே இல்லை. தேவையற்ற பொருள் பல பெருக்கி வாழ்வில் தேவைகள் பெருகி துன்பங்கள் மழையை கண்டோம். இப்போ தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி அந்த காலங்களை விட இன்றைக்கு நிறைய வசதிகள் வந்து குவிந்துள்ளன. இவ்வளவு வசதி இருந்தும் நிறைவாக நிம்மதியாக வாழ்ந்தேன் என்ற திருப்தி பெற்றவர்கள் எத்தனை பேர்? மாறாக காவல்துறை, நீதித்துறை என்று ஏராளமான பிரச்சனைகளும் உலகெங்கும் குவிந்து கிடக்கின்றன. பிரம்மச்சரியம் என்றால் பிரம்மத்தை அனுசரித்து வாழ்கின்ற வாழ்வியல் என்று பொருள். அது என்னது பிரம்மத்தை அனுசரிப்பது? பிரம்ம லோகம் என்றால் யூனிவர்ஸ் என்று பொருள். இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்திலே தி லா ஆஃப் நேச்சர் லீட்ஸ் த வேர்ல்ட். அந்த செயலுக்கு தக்க விளைவு என்ற இயற்கை சட்டம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆள்கிறது. For every action there is an equal and opposite reaction. அதை புரிந்து மதித்து வாழ்வதற்கு பெயர்தான் பிரம்மச்சரியம். ஆனால் சமூக வழக்கில பிரம்மச்சரியம் என்றால் என்ன என்றால் திருமணம் செய்யாமல் இருப்பது என்று முடித்து விட்டார்கள். அதாவது இல்லறத்திற்கு முன்பே பிரம்மச்சரிய நோன்பு காக்க வேண்டும் என்பது குருகுல விதி. அதாவது இயற்கை நெறிமுறைகளை புரிந்த பிறகுதான் ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தகுதியுடையவன் ஆகிறான் என்பது பொருள். அந்த இளமை பருவத்தில் யார் திருமணம் செய்வார்கள்? அதனால் அதை பிரம்மச்சரியம், அது தெரிந்தவன் பிரம்மச்சாரி என்று சொன்னார்கள். அதைக்கு திருமணம் ஆகாமல் இருப்பவர் எல்லோருமே பிரம்மச்சாரி என்று மாற்றுவதை போல கல்வி என்பதற்கும் அனர்த்தமாகிவிட்டது. அர்த்தம் அனர்த்தமாகிவிட்டது. வாழ்க்கையை கற்றுக்கொள்வதுதான் கல்வியை தவிர வெறும் மொழி அறிவையோ தொழில் அறிவையோ மட்டும் வளர்த்துக் கொள்வது கல்வியின் அடிப்படை நோக்கம் அல்ல. சொல்ல போனால் பள்ளி கல்லூரியை காணாத வள்ளுவர் எழுதிய திருக்குறளை வைத்து முனைவர் பட்டம் பெற்றவர்கள் பலர். நியூட்டனின் விதிகளை ஆராய்ந்து
முனைவர் பட்டம் பெற்றவர்களும் பலர். நியூட்டனின் உண்மையை துல்லியமாக கொண்டு வந்து சேர்த்த அறிவியல் போல வள்ளுவனின் அறத்தை மொழியியல் அறிஞர்கள் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை. அதனால் அறம் முடமாகி போனது. மக்களுக்கு அறத்தை போதிக்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி பராமரிக்க வேண்டிய பொறுப்புள்ள அரசை இறை மாட்சி என்று சிறப்பித்தார் வள்ளுவர். அதை அடுத்து கல்வி அதிகாரத்தை வைத்தார். இருந்தாலும் காலப்போக்கிலே இறைமாட்சி அற்ற அரசமே உலகை ஆள்கிறது. அதனால் தர்மம் தலைமறைவாகி அதர்மமே தர்மமாகிவிட்டது. அதனால் மக்களும் கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், காதில் இருந்தும் கேளாதவர்களாய், இருதயம் இருந்தும் உணர்ந்து மனம் திரும்பாதவர்களாய், ஞானிகளின் அறிவுரையை மதிக்காதபடி அவர்களது உடலும் மனமும் கொழுத்து கிடக்கிறது. இருந்தாலும் இறைவனின் அருளால் குரு பரம்பரை தொடர்கிறது. பாக்கியமன் உள்ளவன் குருவின் சொல்லை கேட்டு தன்னை திருத்திக் கொள்கிறான். அப்படி திருத்துகின்ற வழி என்ன என்றால், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. மிக அற்புதமான கோட்பாடு. எல்லாவற்றையும் கற்றுக்கொள் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லவில்லை. கற்க கசடு அற, கற்க வேண்டும், ஐயமின்றி கற்க வேண்டும். எதை கற்பது? கற்பவை என்றால் கற்க வேண்டியவை என்று பொருள். களவும் கற்றுமற என்பது போக்கத்தவன் சொன்ன வார்த்தை, ஒரு திருவாத்தான் சொன்ன வார்த்தை. ஏனென்றால் கற்றது மறக்காது. அனுபவத்திலே பாருங்களேன், நாம் கற்றுக்கொண்ட எந்த செய்தியாவது பாடமாவது மறந்து விட்டதா? அதனால் கற்க வேண்டிய சீர்மைகளை மட்டும் தெளிவாக ஐயம் என்று கசடு அற கற்க வேண்டும். கற்றதன் பயன் என்ன? எல்லாம் எனக்கு தெரியும் என்ற வித்யா கர்வமா? அது அல்ல. எனக்குள் என்ன தரமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? இதை கற்றதனால், வேதத்திரத்தை கற்றதனால், தர்மத்தை கற்றதனால் எனக்குள் என்ன தரமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? அதுதான் கற்றபடி வாழ்வது. ஆன்ம ரீதியாக நிறைவு பெற்று மற்றவருக்கும் ஒரு பாடமாக அமைவதுதான் சான்று ஓர் சான்றோர் என்றார்கள். ஆண்டோர் காட்டிய வழியிலே, ஆண்டோர் வகுத்த வழியிலே தான் வாழ்ந்து காட்டி இதற்போல் நீயும் வாழ முடியும் என்று முன் மாதிரியாக வாழ்ந்து காட்டுகின்ற மகான் சான்றோன். அதனால் இதே கோட்பாடு இன்றைய கல்வி முறையிலும் உண்டு. எப்படி? பள்ளியிலே தொடங்கி கல்லூரியில் அடி வைக்கின்றோம். இளங்கலை அண்டர் கிராஜுவேஷன் 3 ஆண்டு 4 ஆண்டு. அதை அடுத்து முதுகலை போஸ்ட் கிராஜுவேஷன். அதன் பிறகு படிப்பது என்ன? PhD. இதுலயும் ஒரு நுட்பம் பாருங்க. BSc கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பிசிக்ஸ், MSc கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பிசிக்ஸ், MA இங்கிலீஷ் தமிழ் லிட்டரேச்சர் ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாம் உண்டு. ஆனால் PhD பட்டம் அளிக்கின்ற போது PhD பிசிக்ஸ், PhD கெமிஸ்ட்ரி, PhD மேத்தமெட்டிக்ஸ் என்று பிராக்கெட் போட்டிருக்கதா பாருங்க. ஸோ எந்த துறை கல்வியாக இருந்தாலும் முதுகலை முடித்த பிறகு அவன் படிக்கின்ற PhD என்ற முனைவர் கல்வி அது ஒரே துறையைத்தான் குறிக்கிறது. அதுக்கு என்ன பொருள்? டாக்டர் ஆஃப் பிலாசபி. PhD என்றால் டாக்டர் ஆஃப் பிலாசபி. பௌதிகமே தத்துவமே உச்ச கட்டம்
என்பதை குறிப்பதுதான் டாக்டர் ஆஃப் பிலாசபி. ஏனென்றால் இயற்கை அறிந்தால் இறை நீதி புரிந்துவிடும். இறை நீதி புரிந்துவிட்டால் ஒடுக்கம் வந்துவிடும். அதைத்தான் டாக்டர் ஆஃப் பிலாசபி should help to attain love of wisdom என்கிறது மேல்நாட்டு கல்வித்துறை. டாக்டர் ஆஃப் பிலாசபி should help to attain love of wisdom. Philosophy leads to destiny, divinity என்பதுதான் PhD. Philosophy leads to destiny, divinity என்பதுதான் PhD. யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று ஒரு குறள் சொல்கிறார். அதாவது இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வாழ்வியல் நெறிமுறைகளை சாகின்ற வரைக்கும் ஒருவன் குருவை தேடி கற்றுக்கொள்ளவில்லை, ஞானத்தை பெறவில்லை, இறை தத்துவத்தை உணரவில்லை, வாழ்க்கை நெறிகளை புரிந்து கொள்ளவில்லை, அதன்படி தன்னை திரித்து கொள்ளவில்லை என்றால் அந்த திருந்தாத உள்ளம் இருந்தன லாபம். செய்த தவறுகளுக்காக வருந்தாத அந்த உருவம் பிறந்தன லாபம். பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் இறந்ததற்கும் எந்தவித அடையாளமும் இல்லை என்றால் அவன் பிறந்தது வீண். அதனால் சமுதாயமும் அவனை மறந்து விடுகிறது. செத்தானா அடக்கம் பண்ணினோமா, 10ஆம் நாள 16 நாள் கொண்டாடினோமா, ஓகே பாய், முடிந்தது கதை. ஆனால் எப்பொழுதோ வாழ்ந்த மகான்களின் முகமும் தெரியாது, முகவரியும் தெரியாது. என்றாலும் அந்த மகான்களை இன்றைக்கும் சமுதாயம் நினைவு கூர்க்கிறது. ஏனென்றால் அந்த மகான்கள் வாழ்ந்ததற்கு அர்த்தம் இருக்கிறது, சரித்திரம் இருக்கிறது. தொடர்ந்து நம் வரைக்கும் வந்த சந்ததிகளுக்கு மட்டும் அல்ல, இனி வரப்போகும் சந்ததிகளுக்கும் அது வாழ்க்கையின் இன்பமாக வகுத்துக் கொள்வதற்கு வழிகாட்டுவதால் அதை தந்த ஞானிகளை நினைவு கூறுகின்றோம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்கிறார் வள்ளுவர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, மனம் குவிந்து அறிவுபூர்வமாக ஆராய்ந்து பார்த்து கற்ற கல்வி, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து 7 தலைமுறைகளுக்கும் அது நன்மை செய்யக்கூடியது. எப்படி? மனதை ஒருமுகப்படுத்தி இறை தத்துவத்தையும் இறை நீதியையும் புரிந்து கொண்டால் இயற்கையின் பேரறிவு நம் கருமையத்தில் இருப்பாக்கி விடுகிறது. அங்கிருந்து பிறக்கின்ற குழந்தையும் திருவுடைய குழந்தையாக இருக்கும். இந்த அனுபவம் தொடர்ந்து 7 தலைமுறைகளும் இருக்கும். அதது செய்யக்கூடியது மாற்றத்தை தரும். ஒரு முறை செய்துவிட்டால் 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பு என்று யாரும் உத்தரவாதம் அளிக்கவில்லை. எனவே முனைவர் பட்டம் பெற்றவர் பலர் இருந்தும் இந்த சமூகத்தின் இழிநிலைக்கு காரணம் என்ன என்றால் பட்டத்திற்கு தகுந்த வேலையை தேடினார்களே தவிர பட்டம் காட்டிய இலக்கை, தி லவ் ஆஃப் விஸ்டம் என்பதையோ, பிலாசபி டு டிவைனிட்டி என்பதையோ எந்த பிஹெச்டியும் தேடவில்லை. அதனால் கற்றோர் எண்ணிக்கை பெருகியதே அன்றி சான்றோர் எண்ணிக்கை பெருகவில்லை. அதனால் செயல் விளைவை உணர்கின்ற கல்வி உலகத்தில் தலைமறைவாகிவிட்டது. ஆனாலும் வெற்றி வரும்போது ஏற்றுக்கொள்கின்ற மனிதன் சோதனை வரும்போது துவண்டு விடுவது ஏன்? அப்ப மட்டும் தவிக்கிறானே, யாருக்கு நான் தீங்கு செய்தேன் இறைவா, நாட்டில் யார் குடியை நான் கெடுத்தேன் இறைவா, ஊருக்கு நான் என்ன செய்தேன் இறைவா, என்னை உனக்கு கூட பிடிக்கலையா இறைவான்னு புலம்புறானே, அப்ப மட்டும் ஏன் புலம்புறான்? சரி, புலம்பினானே தவிர அதற்கான விடையை தேடினானா? எங்க தேடுவான்?
கோவிலில் போய் அர்ச்சகர்கிட்ட தேடுவான். சாமி எனக்கு இந்த கஷ்டம் வந்து விட்டது. அவர் சொல்லுவார், அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணா சரியா போகும், பெருமாளுக்கு பொங்கல் வச்சா சரியா போகும். இப்படி எதையாவது சொல்லி அவனை ஒரு ஒரு தற்காலிகமான சாந்தத்தை கொடுப்பான். அவ்வளவுதான். இல்ல ஜோதிடர்கள் ராசிக்கல்ல போடுங்க, இல்ல வாஸ்துப்படி வீட்டு இப்படி திருப்பிங்கம்பாங்க. பிரச்சனை தீர்ந்ததா நிரந்தரமாக? அவை எல்லாமே ஒரு தற்காலிகமான மன நிம்மதியை தந்ததே தவிர பிரச்சனைக்கு தீர்வானதா? அதை தொடர்ந்து ஆய்வு செய்தால்தான் இயற்கை விதி புரிந்திருக்கும். எனவே ஒரு தற்காலிகமான தீர்வை மட்டுமே தேடியதால் சடங்குகள் கிடைத்தனவே தவிர இயற்கை விதி எட்டவில்லை. இறைவன் செய்யாத ஒன்றுக்கு விளைவை தருவதே இல்லை. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்பதுதான் நியூட்டன் விதி. For every action there is an equal and opposite reaction. If there is no action, no reaction. அது மட்டுமல்ல, எதிர்வினை என்றால் துன்பம் என்று பொருள் அல்ல. எதிர்வினை என்றால் கஷ்டம் என்று பொருள் அல்ல. ஏனென்றால் நல்லது செய்கின்ற போதும் எதிர்வினை என்ன? ஒரு விளைவு. அப்ப செயல் விளைவு ரியாக்ஷன் என்றால் துன்பத்தை தருவது என்ற பொருள் அல்ல. எதை செய்தாயோ அதற்கு தக்க ரியாக்ஷன், விளைவு என்றுதான் பொருள். அதனால்தான் செயலிலே பாவ புண்ணியம் இல்லை. இப்போ ஒரு கத்தியினால் ஒருவனை கொலை செய்கின்றான், அது பாவச் செயல், அதுக்கு தண்டனை தருகிறது. இறைவனும் அந்த சந்ததிக்கு தண்டனை தருகின்றான். அதே கத்தியைத்தான் ஆபரேஷன் தியேட்டர்ல மருத்துவர் பயன்படுத்துகிறார். ஒரு உயிர் காக்கப்படுகிறது. தெய்வம் போல காப்பாத்துனீங்க டாக்டர் என்று கை கூப்புறாங்க. அங்க புண்ணியமாகிறது. அப்ப இரண்டுமே கத்தி தான். ஒன்று ஸ்டெர்லைஸ்டு, ஒன்று நான் ஸ்டெர்லைஸ்ட். அவ்வளவுதான். கத்தி கத்தி தான். செயலும் ஒன்றே தான், கிழிச்சது. ஆனா விளைவு வேறு வேறு. எனவே செயலிலே பாவ புண்ணியம் இல்லை. செயலுக்குரிய விளைவை உடல் தாங்க முடியாத போது, மனம் ஏற்க மறுக்கின்ற போது அது துன்பமாக அறியப்படுகிறது. உடல் ஏற்றுக்கொண்டால், மனம் சுகப்பட்டால் அது இன்பமாக புண்ணியமாக ஏற்கப்படுகிறது. உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் என்று 5ம் இணைந்த வாழ்க்கை. இதுல இச்சை வயப்பட்டு உடல் தாங்கும் அளவுக்கு மேல் மனம் உடலை வற்புறுத்தி பயன்படுத்துகின்ற போது அதுவே உடல் வலியாக, நோயாக, சிக்கலாக வடிவெடுக்கிறது. அப்போ எந்த இன்பத்தை நாடி உடலை வற்புறுத்தி செய்ய வைத்ததோ இந்த மனம், நோயாலும் வலியாலும் உடல் துடிக்கின்ற போது இதே மனமும் துன்பத்தால் தவிக்கிறது. எனவே இது தனக்குத்தானே செய்கின்ற பாவம் என்பதை அந்த மனதுக்கு உரித்து காட்ட வேண்டும். அதை விளக்கி சொல்ல வேண்டும். எனவே இப்படி புரிந்து கொள்ளாத காரணத்தினால மக்கள் தமக்குத்தானே செய்து கொண்ட பாவங்கள் ஏராளம். இந்த அனுபவங்கள் எல்லாம் ஆத்மாவிலே பதிந்து தக்க காலத்தில் நமக்கோ நம் சந்ததிக்கோ விளைவை தருகிறது. இப்படி அந்த விளைவின் தொடர் கதையை 2ஆக பிரித்தார்கள். பிரசவம் வரைக்கும் பெற்ற அனைத்து அனுபவங்களும் சஞ்சித கர்மா. பிரசவித்த பிறகு 3 வயதுக்கு பின் சுயமாக பெற்ற அனுபவங்கள் அனைத்தும் பிராரப்த கர்மா என்ற தன்வினை. இப்படி சஞ்சிதம் என்ற முன்வினை
பிராரப் என்ற தன்வினை. இந்த இரு வகைகளில் செயலின் தன்மை, அதுக்குரிய விளைவு எல்லாமே கர்மயத்துல, ஆத்மாவிலே இருப்பாகிறது. இப்படி அனுபவங்களை தாங்கியிருக்கின்ற காந்த கல மையம், கருமையம் தான் ஆத்மா. எனவே human soul is nothing but characterized biomagnetic domain. Human being is sample of the universe. இப்படி அனுபவங்கள் உள்ளே இருப்பவதால நமக்கு சிரமம் கிடையாது. அது உள்ள போயிட்டு போகட்டுமே. எப்போ பிரச்சனை என்றால், பதிந்தவை மீண்டும் பிரதிபலித்து எண்ணங்களாக வருகின்ற போதே பிரச்சனை துவக்கம். எப்படி? ஆசை, கோபம், கவலை, பொறாமை, வெறுப்பு, அதிகார போதை, பயம் போன்ற தீய எண்ணங்கள் வருகின்ற போது மனம் தவிக்குதா இல்லையா? இது காரணம் என்ன? உள்ளே போட்டது மணக்கிறது. எனவே இப்படி உள்ளே போட்ட தீயவை மலர்ச்சி பெற்று எண்ணம், சொல், செயலாக வெளிப்படுகின்ற போதுதான் துன்பத்தை சந்திக்கின்றோம். நல்லதை விதைத்திருந்தால், நல்லதை பதித்திருந்தால், நல்ல குணங்களான அன்பு, கருணை, இரக்கம், தியாகம், இது போன்ற இனிமையான எண்ணங்களே தோன்றும். விளைவுகள் யாவும் நற்பயனாய் இருக்கும். துன்பம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை. அதனால் அறிவை கொண்டு, அனுபவங்களை கொண்டு, உண்மையான ஆன்மீக பயிற்சிகளால், அது ஏன் உண்மையான சொல்றேன்னா, ஆன்மீகம் இருக்கு உலகத்துல, பக்தி மார்க்கம்னு பேரு. எந்த பக்தனால் ஒழுக்கமா இருக்கிறானு பாருங்களேன். ஒரு சிறு உதாரணம். தெய்வத்தை தரிசிப்பதற்கு வரிசையில போறானே, இடிக்காம ஓவர்டேக் பண்ணாம வரிசையா போலாம் இல்லையா? அதே போல் அங்க முன்னாடி போன பிறகு மற்றவரும் தரிசிக்க வேண்டும் என்று விரைவில் விலகலாம் அல்லவா? அங்க போன நின்றுடுவான். இப்பத்தானே வந்தேன், என்ன சாமியை கையோடு கூட்டிட்டா போக முடியும் வீட்டுக்கு? எனவே மற்றவர் துன்பத்தை கொஞ்சம் கூட உணராத போது இது எப்படி ஒழுக்கம் என்று சொல்ல முடியும்? ஒழுக்கம் இல்லாத பக்தியை ஆண்டவன் ஏற்பதும் இல்லை. அந்த உண்மையும் இந்த பக்தனுக்கு தெரிவதில்லை, பூசாரியும் சொல்வதில்லை. எனவே உண்மையான ஆன்மீக பயிற்சிகளால் இயற்கை நீதிகளை, தெய்வ விதியை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறை நீதி இப்படித்தான் செயல்படுகிறது என்பதை துல்லியமாக அனுபவத்தில் அறிவுபூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் வெளிப்பாடு ஞானம். அந்த ஞானத்தின் வெளிப்பாடு ஒழுக்கமாக மேன்மையடையும். அதன் மூலம் எண்ணம், சொல், செயல் என்று எந்த நிலையில் இயங்கினாலும், எந்த சூழலிலும் தேவநீதியை மதித்து வாழக்கூடிய பக்குவம் இயல்பாகிவிடும். அதுதான் சந்நியாசம், அதுதான் கர்மயோகம். எனவே ஆத்மா என்ற நுண்ணிய அலைகளில் நமது செயல்களால் திணிவு வேறுபட்டு கொண்டே வரும். நற்செயலின் பதிவு புண்ணியம், தீ செயலின் பதிவு பாவம். பதிந்த புண்ணியம் வெளிவருகின்ற போது வெற்றி, இன்பம், நோய் தீருதல், இதுவரைக்கும் இருந்த நோய் காணாமல் போகலாம். பாவத்தின் பதிவு வெளிப்படுகின்ற போது ஆரோக்கியம் கெட்டு நோய் வரும், இன்பம் கெட்டு துன்பம் வரும், இனிமை கெட்டு பகைமை வரும். இப்படி பல வகையில சிக்கல் வருவதால் இவற்றை சீர்தூக்கி பார்த்து செயல்பட வேண்டும் என்று வள்ளுவம் உட்பட எல்லா ஞானிகளும் பேசுகிறார்கள். பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு ஐந்தும் இருள் தீர என்னை செயல் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அதாவது ஒரு செயலுக்கு உரிய விளைவு எப்பொழுது வரும்? பட்டினதார் சொல்லுவாரு,
என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை என் தெய்வமே. இனி உன் செயலை என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை ஏதும் இல்லை. இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை ஏதும் இல்லை. பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே என்கிறார். அதாவது அவருக்கு மரண தண்டனை விதித்து கழுவேற்றுகிறார்கள். தூக்கு மடையில் நிற்கிறார். அப்போ என் செயலாவது யாதொன்றும் இல்லை. இனி எப்படி நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள போறேன்? நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இறைவா உன்னை தவிர காப்பதற்கு வேறு ஆள் கிடையாது. நான் பிறந்ததிலிருந்து எந்த உயிருக்கும் தீமை செய்தது கிடையாது. பிறகு எப்படி இது வந்தது இந்த விதி? பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. என்னுடைய பிறப்புக்கு முன் என்றால் போன ஜென்மம் எல்லாம் பேசுறாங்க. முன்பிறவி என்பது நம்முடைய தாய் தந்தை, அவருக்கு முன்பிறவி நம்முடைய தாத்தா பாட்டி. இப்படி பரம்பரையாக வருவதுதான் முன்பிறவி என்று சொல்லக்கூடியது. பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ, அப்படி என்னுடைய தாய் தந்தையோ தாத்தா பாட்டாவோ கொள்ளு பாட்டி தாத்தாவோ எங்கே யார் செய்த தீவினையோ என்னை இப்போ கடும் மேடையில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது என்று யாரோ செய்த பாவத்துக்கு நான் வந்து சிக்கினேன்னு சொல்லல. நான் செய்யல நிச்சயம். ஆனால் இது வந்ததுக்கு காரணம் என்ன என்றால் என் முன்னோர்கள் செய்திருக்க வேண்டும் என்று டேக் த ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யுவர் ஓன் ஷோல்டர்ஸ் என்பார் விவேகானந்தர். அது போல தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நம்முடைய கர்ம வினை காரணங்களால் வருகின்றன. சரி, இதை எப்படி தெரிந்து கொள்வது? பொதுவாக இன்றைய உலகிலே தான் செய்ததற்கு துன்பம் வருகின்ற போது சகித்துக் கொள்கின்றான். நான் செய்தேன் வந்தது என்று வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் மனசாட்சி குத்தி காட்டும். ஆனால் காரணமே இல்லாம ஒன்று வருகிறது பாருங்க, அதுக்குதான் பரிகாரம் என்று மாத்தி விட்டுட்டானுங்க. பரிகாரணம் மருவி பரிகாரம் ஆச்சு. விளைவு இது சடங்கா போச்சு. ஆனா பரிகாரணம் என்பது நமக்கு காரணத்தை காட்டும். அதாவது இப்போ வயிற்று வலிக்குதுன்னா நான் யோசிக்கிறேன், காலை என்ன சாப்பிட்டோம், வயிற்று வலிக்குதே, ஓ அது சாப்பிட்டோம், நமக்கு ஒத்துக்கல, கண்டுபிடித்து விட்டேன். என்னுடைய துன்பத்துக்கான காரணத்தை என் அறிவே கண்டுபிடிக்க முடியும் என்றால் அது காரணம். ஏதோ திடீரென்று வந்து விட்டது, ஒரு பிரச்சனையோ சிக்கலோ வந்து விட்டது, இதுக்கு நான் காரணம் இல்லையே, எப்படி எனக்கு வந்தது? என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை அந்த காரணம். அதுக்கு பேர் தான் பரிகாரணம். மனிதனுடைய அறிவுக்கு எட்டாமல் நிகழ்ந்த ஒரு சூட்சுமம், அதான் பரம்பரை சஞ்சித கர்மா, அந்த பரிகாரணம். அப்படி இந்த அனுபவத்தின் பதிவுகள் எங்கே செய்தது எங்கே வெளிப்படும் என்ற நுட்பத்தை முதல் உலகுக்கு அறிவித்த ஒரே மகான் வள்ளுவ பெருந்தகை. இந்த குரல் தனித்துவம் வாய்ந்தது. பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும் இருள் தேர எண்ணெய் செயல். ஏன்னா ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலுக்கும் தகுந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அது எங்கே கொண்டு போய் வைப்பது, இந்த செயலுக்கான விளைவை எங்கே வைப்பது என்பதை இயற்கை எப்படி நிச்சயிக்கிறது என்ற சூட்சுமம் இந்த குறள். 5 கோட்பாடுகளின் மையத்தில் இயற்கை செயல்படுகிறது. பொருள் கருவி காலம் வினை இடம் என்ற 5 கோட்பாடுகளை மையப்படுத்தி இயற்கை செயல்படுகிறது. இவற்றுக்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலுக்கும் தகுந்த விளைவை அது கொடுக்கிறது. அந்த விளைவுக்கான காலம் என்ன
என்றால் fraction of second to 140 years. எப்படி ஒரு சயனைடு சொல்ற விஷம், அந்த சயனைடு விஷத்தை நுனி விரலிலே தொட்டு நுனி நாக்கில் வைத்தால் என்ன சுவை என்று அறியும் முன்பே மரணம் சம்பவித்துவிடும். இன்ஸ்டன்ட் டெத். சிகரெட் குடித்தால் கேன்சர் வரும் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆனால் செயின் ஸ்மோக்கர் இவர் ஒன்றும் வரல. அடுத்த செயின் ஸ்மோக்கர் பையன், அவனுக்கும் ஒன்றும் வரல. ஆனால் 5வது தலைமுறையில் 3 மாத குழந்தைக்கு கேன்சர் வந்தது. இப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம், சிகரெட் குடித்தால் கேன்சர் வரும். 3 மாச குழந்தை எங்க சிகரெட் குடிச்சது, எப்படி கேன்சர் வந்தது என்றால், எத்தனை சிகரெட் குடித்த பிறகு அந்த உடலின் நோய் எதிர்ப்பு தன்மைக்கு ஏற்ப எத்தனை காலத்திற்கு பிறகு அந்த சிகரெட்டுடைய விளைவு கேன்சர் வர வேண்டும் என்பதை பொருள், கருவி, காலம், வினை, இடம் என்ற 5 கோட்பாடுகளுக்கு ஏற்ப தெய்வம் நிச்சயிக்கின்றான். அது வந்த இடம் 3 மாச குழந்தை, 5வது தலைமுறை. இந்த விதி தெரிந்துவிட்டால் ஒரு மனிதன் தவறு செய்ய முடியாது. இந்த விதி பரவலாக தெரிந்துவிட்டால் ஒரு மனிதன் தவறு செய்ய மாட்டான். ஏன்னா செய்தது எங்கேயும் முகவரி தவறி போகாது. அந்த கருத்தை மகரிஷி அவர்கள் தெளிவுபடுத்துறார். வள்ளுவனுக்கு பிறகு 2050 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கருத்தை மீண்டும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அந்த கருத்தை வழிமொழிந்து அதுக்கு ஒரு முழுமையும் தந்த மகான் பகவான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அந்த கவி செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே. அதே 5 கோட்பாடு. செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே. சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே. சீர் என்றால் இயற்கை சட்டம், தெய்வ நீதி, விதி, செயல் விளைவு தத்துவம். அந்த சீர் விளைவாய் எப்படி வருகிறது? காந்த வழி. காந்தத்தின் வழியாக அது பயணிக்கிறது. காந்தத்தின் களம் ஆத்மா. அப்ப ஆத்மன் வழியாகவே அது பயணிக்கிறது. இந்த கருத்தை வள்ளுவர் இன்னொரு குறளை சொன்னார். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்றார். தண்டனை எங்கிருந்து எழுதப்படுகிறது? மேலோகத்தில் அல்ல, உனக்குள்ளேயே தண்டனை எழுதப்படுகிறது. அதனால் அந்த நீதிமன்றத்தை தெய்வீக நீதிமன்றம் என்று சிறப்பித்தார் மகரிஷி. நம்முடைய கருமயத்தை அருட்தந்தை அவர்கள் தெய்வீக நீதிமன்றம் என்று சிறப்பிக்கிறார். அப்படி சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பது உணர்ந்து ஒய்குவோம். 4 அனுபவங்கள் தான். எந்த மனிதனாக இருந்தாலும் 4 அனுபவங்கள் தான். துன்பத்தை தவிர்ப்பது, இன்பத்தை துய்ப்பது, அமைதியில் லயிப்பது, பேரின்பத்தில் கலப்பது. இதுதான் மனிதனாக பிறந்தவன் வாழ்ந்து பார்க்க வேண்டிய வாழ்க்கை. எனவே செய்கின்ற செயல், திறமை, நோக்கம், காலம், இடம் என்ற 5 கோட்பாடுகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் என்ற அலைக்கும் ஒரு துல்லிய சீர்மை, ஸ்பெசிபிக் கிராவிட்டி அமைந்து அதன்படி ஆத்மாவில் அது இருப்பாகிறது. அந்த அலை வெளிவருகின்ற போது உருவாகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப இவன் செயல் செய்ய வைத்து அந்த செயலுக்குரிய விளைவாக இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ தந்துவிடுகிறது. அதனால் தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார், இதை உணரார். ஒரு நுட்பம் இருக்கு இந்த கடைசி வரியில.
எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். மக்கள் தரங்களிலே பார்த்தீங்கன்னா, சில குடும்பங்கள்ல பிரச்சனையே சிக்கலே தீராது. அதுவும் குறிப்பாக கீழ்த்தட்டு மக்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா, பொருளாதார பற்றாக்குறை ஒரு பக்கம் இருந்தாலும், அறிவின் பற்றாக்குறை காரணமாக பிரச்சனைகள் தீரவே தீராது. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார். அவனுக்கு இது உணர முடியாது. யார் உணர முடியும்? நடுத்தரத்திற்குத்தான் அந்த பாக்கியம் உண்டு. அப்பப்ப சிக்கல் வரும். அப்பப்ப நல்லது நடக்கும். அப்ப யோசிப்பான். அது ஏன் நல்லது வந்தது? இப்ப ஏன் கெட்டது வந்தது? யோசிப்பான். எப்பவுமே சிக்கல் தான் வாழ்க்கை என்றால், அவன் சொல்லுவான், வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க. விரலுக்கு தகுந்த வீக்கம். இப்படி எதையாவது சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்குவானே தவிர, அதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்ற விளக்கத்தை காது கொடுத்து கேட்கவே மாட்டான். அது இன்னும் சொல்லப்போனா, கீதையில இது போல் ஒரு கடுமையான வார்த்தை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இவர்கள் அதர்மத்தையே தர்மம் என்று சாதிப்பவர்கள். அந்த கர்ப்பமே கேடுகெட்ட கர்ப்பம். என்ன ஒரு கடுமையான வார்த்தை பாருங்க. இது கீதையில் உள்ள ஸ்லோகம் இது. அதனால எப்போதும் கவலையுற்று இடர்படுவார், இதை உணரார். அந்த ஜென்மமே டிசர்வ் ஃபார் சஃபரிங். யாரும் அவனை கைத்துக் விடவே முடியாது. இப்படி தொடர்ந்து உலகத்துல ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா பாருங்களேன். எனவே வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய். வினை பயனில் ஒருபோதும் உரிமை பாராட்டாதே என்று கீதையில் இன்னொரு ஸ்லோகம் உண்டு. அதாவது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்பது அவருடைய விதி. அது எப்படி பலனை எதிர்பார்க்காமல் ஒரு செயலை செய்வது மனிதனுக்கு சாத்தியமா? முதல் தேதி சம்பளம் வரும் என்று நம்பித்தான் 30 நாள் வேலை செய்தோம். 1ஆம் தேதி முதலாளிகிட்ட போகும்போது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு முதலாளி சொன்னான். ரொம்ப சந்தோஷமா வந்துருவோமா? வம்புதானே. அதே போல நல்ல வேலை கிடைத்து வாழ்க்கை நிறைய பெற வேண்டும் என்பது தானே ப்ரீ கேஜி டு பிஹெச்டி வரைக்கும் படிக்க வைக்கிறோம். எனவே பலனை எதிர்பார்க்காமல் செயலை செய்வது சாத்தியமே இல்லை. அப்படி எதிர்பார்த்தலில் தவறும் இல்லை. ஏனென்றால் எண்ணி துணிக கர்மம் என்கிற வள்ளுவர். துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அப்போ ஒரு செயலை செய்வதற்கு முன்பே என்ன பலன் வரும், அது இன்பமா துன்பமா என்பதை கணித்து பார்த்து செயல்படும் என்கிறார் வள்ளுவர். அப்புறம் பலன் எதிர்பார்க்காம எப்படி செய்வது? கீதை தவறா? வள்ளுவத்திற்கும் கீதைக்கும் முரண்பாடா? ஞானிகள் முரண்படவே மாட்டார்கள். புரிதலிலே நாம் முரண்படுகின்றோம். அப்ப என்ன முரண்பாடு என்றால், எதை எதிர்பார்க்க வேண்டாம்? ஏன் எதிர்பார்க்க வேண்டாம்? ஒரு உதாரணம் பார்க்கலாமே. நம்மளை விட்டுருங்க. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப வேண்டியவர் அர்ஜுனன். நெருங்கிய நண்பன், பரம பக்தன், சொந்த மச்சினன். 3 தகுதி நம்மை விட அதிகம். கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் உள்ள நெருக்கம் நம்மை காட்டிலும் 3 வகைகளில் உயர்ந்தது. அப்படி நெருக்கமான அர்ஜுனனே இப்ப கிருஷ்ணகிட்ட கேட்கிறான். கிருஷ்ணா, நம்முடைய பரம் பக்தன், நெருங்கிய நண்பன், உனது மைத்துனன், நான் இப்ப இந்த கீரை விதையை நடறேன். இந்த கீரை விதை அருமையாக தென்னை மரமாக வளர்ந்து குலை குலையாக காய்க்க வேண்டும் கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கேட்டால் கூட கிருஷ்ணனால் கொடுக்க முடியாதுங்கிறார். ஏன்? நீ போட்டது கீரை விதை, கேட்கறது கொலை கொலையா தேங்காய். எப்படி அர்ஜுனா நான் கொடுக்க முடியும்? இப்படித்தான் இன்றைய பக்தர்கள் இருக்கிறாங்க. தகுதி இருக்கிறதோ இல்லையோ, திறமை இருக்கிறதோ இல்லையோ,
பூர்வ கர்ம புண்ணியம் இருக்கிறதோ இல்லையோ, எதை பற்றி சிந்தனையும் கிடையாது. 50 ரூபாய்க்கு ஒரு வீட்டு பொம்மையை வாங்கி போய் மரத்துல கட்டி விட்டுட்டு, முருகா நான் வீடு கட்டணும் முருகா, பார்த்து ஏதாவது பண்ணு முருகா அப்படின்னு வணங்கிட்டு வர்றான். முருகன் எங்க போய் கடன் வாங்குவான்? இவனுக்கு சம்பாத்தியமே அன்னடுக்காச்சு. 50 ரூபாய்க்கு வீடு பொம்மையை வாங்கி மரத்துல கட்டி விட்டுட்டு, எனக்கு வீடு கட்டி கொடுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா எங்கிருந்து கட்டி கொடுப்பான்? இதுல இன்னொரு சால்ஜாப்பு ஆன்சர் வேற. நான் என்னங்க அம்பானி மாதிரி பெருசா கோடைக்கணக்கு வேணும்னா கேட்டேன். இறைவன் தான் நம்மள எல்லாம் படைச்சான். நம்ம தேவைக்கு அவன் கொடுக்க கூடாதா? நான் என்ன பெருசாவா கேட்டேன்? ஒரு பிரச்சனை தீரணும்ன்ற ஒரு வீடு வேணும்னு கேட்டேன். இது பெரிய சிக்கலா? இதை கூட கொடுக்க கூடாதா ஆண்டவன்? கீதை சொல்கிறது, நீ கீரை விதையை போட்டுட்டு தென்னை மரம் கேட்கலன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அரைக்கீரை விதையை போட்டு விட்டு தண்டுக்கீரை கேட்டா கூட தர முடியாது. நீ போட்டது அரைக்கீரை விதை, கேட்கறது ஒரே கீரை தான், தண்டுக்கீரை கேட்கிற, மாத்தி கொடுக்க முடியாது. எதை விதைத்தாயோ அதுவே அறுவடையாகும். மாற்றி தருவதற்கு இறைவனுக்கு சக்தியே கிடையாது. உனக்கு வர வேண்டிய நன்மையோ தீமையோ அதை தடுக்கின்ற சக்தி இறைவனுக்கே கிடையாது என்று தீர்ப்பளித்தார் விவேகானந்தர். ஏன்? விளைவாக வருபவனே இறைவன் தானே. யாருகிட்ட போய் முறையீடு செய்வீர்கள்? அதனால இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை தான் வேண்டாம் என்கிறார். நீ செய்தது ஒன்று, எதிர்பார்ப்பது முற்றிலும் வேறான ஒன்று. அது இயற்கை சட்டத்திற்கு முரண்பட்டது, தெய்வ நீதிக்கு முரண்பட்டது, அது சாத்தியம் இல்லாதது. நீ எப்படிப்பட்ட பக்தனாக இருந்தாலும் அது தர முடியாது. அதனால இந்த மனோபாவத்திலிருந்து மாற வேண்டும். அது புரியவில்லை என்பவனுக்காகத்தான், நீ கடமையை செய்யப்பா, அவன் எல்லாம் பார்த்துக்குவான், நீ ஒன்னும் எதிர்பார்க்காத விடு என்று ஒரு அறிவிலே தெளிவில்லாதவனுக்காக சொல்லப்பட்டதே தவிர, சிந்தனையிலே மேம்பட்டவன் எதை செய்தால் என்ன வரும் என்று எண்ணி துணிக கர்மம், இல்லை என்றால் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்காகத்தான் முடியுமே தவிர மாற்று கருத்தோ மாற்று விளைவோ கிடையாது. இது நடைமுறை வாழ்க்கையிலேயே ஒரு குழந்தை எத்தனையோ கேக்குது. எல்லா பெற்றோரும் குழந்தை கேட்ட எல்லாவற்றையுமே வாங்கி தந்து விட்டோம். இப்ப அந்த குழந்தை கேட்குது, ஏன் நீ என்ன வாங்கி கேட்டதெல்லாம் வாங்கி தர மாட்டேன்ற அப்படின்னு அந்த குழந்தை ரகளை செய்தால் நம்ம சமாதானம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அது வாங்குவதற்கு நம்மகிட்ட பணம் இல்லை, வசதி இல்லை, இப்ப அது உனக்கு தேவையில்லை, உனக்கு வேணும் போது நான் வாங்கி தர்றேன், அது விலை அதிகம், அது சரியில்லைக்கண்ணா, அந்த பொருள் டூப்ளிகேட், போலி பொருள், அந்த கடையில ஒரிஜினல் கிடைக்கும், அங்க போய் வாங்கிக்கலாம். எவ்வளவு சொல்லி ஏமாத்துறோம் குழந்தைய. இதே போலத்தான் எப்படி நாம் குழந்தைக்கு வாங்கி தருவதற்கும் தராததற்கும் காரணம் உண்டோ, அதே போல இறைவனும் ஒரு காரணம் வைத்திருக்கிறான். எப்படி குழந்தை கேட்பதை தருவதா வேண்டாமா என்று தாய் தந்தையாக நாம் தீர்மானிக்கின்றோமோ, அதே போல நாம் எல்லோரும் அந்த தெய்வத்தின் பிள்ளைகள் தான். நமக்கு தருவதா வேண்டாமா என்பதை அந்த தாய் தந்தையாக இறைவன் தீர்மானிக்கின்றான். எதன் அடிப்படையில்? அவரவர் செய்த கர்ம வினைகளின் அடிப்படையில். அவனுக்கென்று எந்த பேதமும் கிடையாது. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயன் என்ன தவறு இழைத்து பரமனை பின் வேண்டுவதால் அந்த தீர்ப்பு துல்லியமாக கொடுத்து விடுவான். இந்த ரகசியத்தை விளக்குவதே செயல் விளைவு உணர்கல்வி. இதை பெற்றால் என்ன நன்மை? வசதிகளை பெறுவதற்காக நம்மை துரத்திக் கொண்டே இருக்கின்ற ஆசைகள் தர்மத்தை விட்டு விலகாதபடி
மனதுக்கு பயபக்தியை கற்பிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆலய வழிபாடு. அதையும் சிதைத்தான். எப்படி? பக்தர்களின் ஆசைகளை நிறைவேற்றி தரும் நிறுவனமாக்கி பக்தர்களை ஏமாற்றி விட்டார்கள் பூசாரிகள். தர்மத்தை போதிக்க வேண்டியவர்கள், நீ என்ன பாவத்தை செய்தாலும் பரிகாரம் செய்துவிட்டால் கடவுள் மன்னித்து விடுவான் என்று பக்தர்களை பாவம் செய்யும்படிக்கு திசை மாற்றிய பெருமையும் இந்த பூசாரிகளுக்கும் புரோகிதர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் தான் உண்டு. ஏனென்றால் தெய்வத்தை நம்புகின்ற மக்களில் பெரும் பகுதி பக்தர்கள் தான். ஞான மார்க்கிகள் மிக குறைவு. மகான்கள் போதித்த அறத்தை மதித்து மதவாதிகள் போதிக்கின்ற மூடத்தனத்தை விட்டு விடுதலை பெற வேண்டியதன் அவசியத்தை ஞான மார்க்கிகள் மட்டுமல்ல பக்தர்களும் உணர வேண்டும். அதற்கான கல்விதான் செயல் விளைவு உணர்கல்வி. இந்த கல்வியின் அடிப்படை எதை செய்தாலும் விழிப்போடு செய்ய வேண்டும் என்பதே. 6வது அறிவை கொண்டு கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு என்ற 3ஐயும் கணிக்கக்கூடிய திரிகால ஞானத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான். இந்த திரிகால ஞானம் எல்லோருக்கும் உண்டுங்க. இல்லாதவங்க யாரும் கிடையாது. அனுபவங்கள் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் யாருக்கு பயனாகிறது என்றால், சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. தவறு சிறுசா இருக்கையில் தெரித்துக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இப்படிப்பட்ட விழிப்புணர்வு உள்ளவர்களுக்குத்தான் அனுபவம் பயனாகுமே அன்றி எதையுமே சிந்திப்பதே இல்லை என்ற முட்டாள்கள் மத்தியில் அனுபவங்கள் பயனாகாது. எனவே இதை சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். பொருள், கருவி, காலம், வினை, இடம் என்ற 5 கோட்பாடுகளை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ ஒரு கண்ணாடி டம்ளர் கையில் வச்சிருக்கிறோம். இதை கீழே போடுவதா வேண்டாமா என்பதை முடிவு மட்டும்தான் நான் எடுக்க முடியும். விட்டுவிடலாம் என்று முடிவெடுத்த பிறகு இந்த கண்ணாடி டம்ளர் உடையக்கூடாது என்று நான் விரும்பினால் நடக்குமா? சந்திர மண்டலத்தில் சாத்தியம். சந்திர மண்டலத்தில் சாத்தியம். பூமியில் சாத்தியம் இல்லை. சரி, உடையறியா? சரி, 4 துண்டை உடைச்சுக்கோ. சாத்தியமா? விழுகின்ற இடம் தரையாக இருந்தால் ஒரு 3-4 துண்டுகள் உடையலாம். கல்பாறையாக இருந்தால், பாறையாக இருந்தால் சுக்கல் சுக்கலாக உடையும். அப்போ கையில் இருக்கின்ற கண்ணாடி டம்ளரை விடுவதா பிடிப்பதா என்பது மட்டும்தான் என் அறிவின் கட்டுப்பாடு. விட்டுவிடு என்று முடிவெடுத்து விட்டால் விளைவு என் கையில் இல்லை. அதே போல செயலுக்கு தக்க விளைவு என்பதை பொருள், கருவி, காலம், வினை, இடம் 5ம் இருள் தீர எண்ணி செயல். துன்பம் வராதபடிக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலையும் பயன்படுத்து. இதுல இந்த பாவத்தின் சம்பளம் என்பதற்கு ஒரு குறிப்பு பாருங்களேன். நோய் பாவத்தின் வெளிப்பாடு, பிரச்சனை பாவத்தின் வெளிப்பாடு. அதை தத்துவம் சொல்கிறது. பாவம் என்ற வார்த்தை தத்துவம் சொல்கிறது. சரி, விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால், நோய் வந்த பிறகு மருந்து தருகிறது விஞ்ஞானம். அந்த மருந்தின் பெயர் பாருங்களேன், அனாசின், குரோசின், டெராமைசின், டெட்ராமைசின், எரித்ரோமைசின், குளோரோமைசின், மைசின். மைசின் என்ன அர்த்தம்? என்னுடைய பாவம் இந்த மருந்தை விழுங்க வேண்டிய வியாதி வந்தது என்று அர்த்தம். என்னுடைய பாவம் இந்த மருந்தை சாப்பிட வேண்டிய வியாதி வந்து சேர்ந்தது என்று அர்த்தம். அப்போ நோயின் காரணம் பாவம் என்று தத்துவம் ஏற்கனவே சொல்லிவிட்டது. விஞ்ஞானமும் அதையே நிரூபிக்கிறது. அதனால் அது மட்டும் இல்ல, இன்னொரு உண்மை பாருங்களேன். உடம்புக்கு சரியில்லை, மருத்துவரிடம் போகிறோம். அவர் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இசிஜி, இஏஜி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு கேட்கிறார், அப்பாவுக்கு சுகர் இருந்ததா? அம்மாவுக்கு பிபி இருந்ததா?
தாத்தாவுக்கு கேன்சர் இருந்ததா? ஏன் டாக்டர், எனக்கு தானே வைத்தியம் பார்க்க வந்தேன். நீங்க எதுக்கு பரம்பரையை பத்தியெல்லாம் விசாரிக்கிறீங்க? என்று கேட்டால், அந்த மருத்துவர் சொல்லுகிறார், இந்த வியாதிகள் எல்லாம் பரம்பரை வியாதிகள். சுகர், பிபி, கேன்சர் இது போன்றவையெல்லாம் பரம்பரை வியாதிகள். பரம்பரை சொத்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் இது பரம்பரை வியாதி என்றால், அந்த சொத்து எப்படி சேர்க்கப்பட்டதோ, அந்த வகையும் அதனோடு சேர்ந்தே வரும். தர்மத்தின்படி சேர்த்த சொத்து என்றால், அது இன்பத்தை தரும், நன்மையை தரும். ஊரை பிடுங்கி உலையில போட்ட மாதிரி கொள்ளையடித்து சேர்த்த சொத்து என்றால், அது நோய்களை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும், திடீரென்று காணாமையும் போகும். இல்ல சொத்து இருக்கும், இவன் போய் சேர்ந்துருவான். அதனால ஒரு செயலும் வீண் போவது இல்லை. எப்படி மலரில இருந்து வாசனை பிரிக்க முடியாதோ, நாற்றத்தை தவிர்த்து மீனை மட்டும் வாங்க முடியாதோ, அது போல சம்பாதித்த பொருளோடு ஏமாந்தவனின் வருத்தமும் சேர்ந்தே இருக்கும். சம்பாதித்த பொருளோடு நன்மை அனுபவித்தவனின் புண்ணியமும் சேர்ந்தே இருக்கும். வந்த சொத்து பாவக்கணக்கா, புண்ணிய கணக்கா, அதை பொறுத்துதான் அது நமக்கு பயன்படுவதும் நாசமா போவதும் விளைவாகும். எனவே இதெல்லாம் தெரியாத காரணத்தினால, இந்த செயல் விளைவு பற்றிய கல்வி இல்லாத காரணத்தினால சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டுமே பயன் கொள்கின்றான். அது மட்டுமல்ல, சூழ்நிலைகள் உருவாக்குகிறான். பாவம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஒரு பக்கம், திட்டம் போட்டு திருடுவது இன்னொரு பக்கம். இப்படி பாவமாவது, புண்ணியமாவது, சொர்க்கமாவது, நரகமாவது, கடவுளாவது, சாத்தானாவது, நீ பாட்டுக்கு அடிடா கொள்ள, அப்புறம் பார்த்துக்கலாம் என்ற பண்பாடே இங்கே பரம்பரையாக வருவதனால, இது இந்த உலகமே கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமாக மாறிவிட்டது. இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால், இந்த செயல் விளைவை உணர்த்தக்கூடிய கல்வி நமக்கு அவசியம். சாமி சொல்றாங்க, முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்திலே உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னேனே செய்வினைக்கு புலன் ஐந்தும் இயக்கப்பெற்ற பழக்கப்பதிவும் உண்டு, இம்மூன்றும் உன்னை நீ உள் உணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினை பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர். ரொம்ப எளிமையா எல்லோருக்கும் சொன்னார் கண்ணதாசன். பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பவன் பைத்தியக்காரனடா, பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடையனடா என்னார் கண்ணதாசன். அதையும் புரிஞ்சுக்கல மக்கள். அதனால இதுக்கான தேவை என்ன இருக்கு? யாராவது ஏமாற்றி சம்பாதிக்கணுன்ற தேவை என்ன இருக்கு? இப்போ விவசாயி மண்ணுக்கு தந்தது ஒரு நெல், ஒரு விதை நெல். மண் திருப்பி தந்தது எத்தனை விதை எத்தனை நெல்மணிகள்? அப்ப ஒன்றை தந்தால் பலவற்றை கொடுப்பதற்கு இயற்கை தயாராக இருக்கின்ற போது என்ன குறை இந்த வாழ்க்கையில? குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கோவிந்தா. இப்ப எங்கே குறை இருக்குது? எல்லாம் அறிவின் குறைபாடு. பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால் பற்றி கொண்ட அனைத்தும் பற்றாக்குறையாகவே இருக்கிறது. ஆனா அந்த அறிவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தாமல் குறுக்கு வழியில் மற்றவரை வருந்தி பெற்ற இன்பம் இவனது கருமயத்திலே பாவப்பதிவாக மாறி முதிர்வு காலத்தில் துன்பத்தை தந்து நோய், பிரச்சனைகள், இப்படி எல்லா வகையிலையும் ஒரு துயரமான வாழ்க்கை வந்து சேர்க்கிறது. அது மட்டும் இல்ல, சந்ததிக்கும் போகுது. இப்போ நாம் முகவரி மாறி போய்விட்டால் நமக்கு வந்த ஒரு தபால்காரர் திருப்பி ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பியவருக்கு அனுப்பிவிடுவார். ஆனால் இறைவன் செய்வது நிச்சயமான பட்டுவாடா.
ப்ராம்ப்ட் டெலிவரி. ஒரு தபால் கூட ரிட்டர்ன் போகாது. செய்தவன் அமெரிக்கா போயிருந்தாலும் சரி, அயர்லாந்து போயிருந்தாலும் சரி, இந்தாப்பா உங்க அப்பா செய்தாரு, அதுக்குரிய கூலி என்று ஒவ்வொரு கர்மாவுக்குரிய விளைவை இறைவன் துல்லியமாக அந்தந்த மெச்சூரிட்டி டைம், அந்த முதிர்வு காலத்தில் தவறாமல் கொடுத்து விடுவான். அதுல நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். வந்த தபாலில் சுப செய்தியும் இருக்கலாம், துக்க செய்தியும் இருக்கலாம். அதற்கு தபால்காரர் பொறுப்பல்ல. அதே போல இறைவன் அற்புதமான, மிகச்சிறந்த, நேர்மையான, கடமை தவறாத, கர்மாவின் ஜிபிஎஸ் தெரிந்த தபால்காரன். நீ தேடி வந்த ஆள் நான் அல்ல என்று தப்பவும் முடியாது. ஐடி கார்டு இல்லாமலேயே அடையாளம் காணும் திறம் படைத்த தபால்காரன் இறைவன். அதனால அவனை ஏமாத்தி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைத்து கொண்டுதான் லஞ்சம், ஊழல், நேர்மை தவறிய வாழ்க்கை என்று பல வகையில் துன்பத்தை செய்கிறார்கள். இவற்றெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் இந்த செயல் விளைவு உணர்கல்வி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். திரும்ப 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 எல்லா ஊடகங்களிலேயும் இந்த கருத்துக்கள் போதிக்கப்பட வேண்டும். இந்த கருட புராணத்துல சொல்லுவாங்க, இன்னென்ன பாவம் செய்தால் இன்னென்ன தண்டனை என்று சொல்லுவார்கள். ஆனா அது எங்கேயோ போய் தண்டனை அனுபவிக்கிறது இல்லை. அவன் இங்கேயே தான் தண்டனை அனுபவிக்கிறான். அதாவது நல்லது செஞ்சா சொர்க்கத்தில் அனுப்பிடுவாங்களாமா. அங்கே சோமபானம் கொடுப்பாங்க, ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை என்று எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, பார்த்து ரசிக்கலாமாம்மா. பாவத்தை செய்திருந்தால் நரகத்துல போட்டு கொப்பரையில வறுத்தெடுப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த கருட புராணமே ஒரு புர புராணம் தான். ஆனா நோக்கம் நல்லது. என்ன நோக்கம்? மக்களை சீர்படுத்துவது. ஏன்னா இங்கிருந்து மேலோகம் போனவன் திரும்பி வந்து சொன்னாத்தானே தெரியும். அவ்வுலகம் சென்று வந்தேன், அமுதம் குடித்து வந்தேன், இந்திரனை கண்டு வந்தேன், இது பற்றி கேட்டு வந்தேன்னு அங்க போனா தானே போய் கண்டுட்டு வந்து சொல்ல முடியும். அப்படி யாரா போக முடியுமா? உடல் அற்ற ஆத்மாவுக்கு உணர்வு உண்டா? இந்த ஆத்மாவை பற்றிய தெளிவும் இல்லாத ஒரு பெரிய குறைபாடு தான் இப்படி எல்லாம் மக்கள் திசை மாறி போனதற்கு காரணம். இதெல்லாம் மாற்றி அமைப்பதற்காகத்தான் மகான்கள் அவ்வப்போது அவதரித்து நமக்கு தர்மத்தை போதிக்கிறார்கள். அதை கேட்டு பயன்படுகின்ற போது நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, வருகின்ற காலங்களிலேயும் நம்முடைய சந்ததி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால விஞ்ஞானம் தேர்ந்து உலக மக்கள் மெய்யறிவுடனே வாழும் நன்னாள் எப்படி வரும் என்றால், ஆலய வழிபாட்டில், திருவிழாக்களில், ஜோதிட சாஸ்திரத்தில், இதிகாசங்களில் உள்ள விஞ்ஞான நுட்பங்களை வெளிப்படுத்த வேண்டும். அவற்றின் தொடராக சாரமாக வந்ததுதான் வேதத்திலும் என்ற உண்மையான ஆன்மீக பயிற்சி இணைந்த அற வாழ்க்கை என்பதை மக்களுக்கு விளக்கி, மக்களும் விளங்கி ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த நாளே உலக சமாதானத்துக்கான நல்ல நாள். அந்த நாளை போற்றி வரவேற்போம். அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.